அதை என்னன்னு பார்ப்போம். அந்த முட்டி மோதுறதுக்குலாம் எங்களுக்கு வேலையே கிடையாது. நாங்கள் போனாலே அது தானாக காணாமல் போயிடும். போனாலே காணாமல் போயிடும். ஏடா வரக்கூடாதவங்க வராங்க, இவங்கிட்ட என்ன நம்மங்கிறது மாதிரி போயிடும். தெய்வங்களே பல இடத்துல ஒதுங்கி போகிறது உண்டு. சில இடத்துல முரண்பாடு ஆயிடுச்சுன்னா என்ன இவங்க இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேருக்கு நேர் போய் நிற்கும்போது அவங்க அப்படியே ஒதுங்கி சரண்டர் ஆகி போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. அதுதான் இந்த மார்க்க நிலைப்பாட்டில் இருக்கிறது. இதில் சில வரைமுறை இருக்கானா இருக்கு, ஒழுக்க முறை நிறைய முறை இருக்கு. தனி மனித ஒழுக்கம் கட்டாயம் தேவை, நாவடக்கம் தேவை, நல்ல பண்பு தேவை, பிறரை புறன் பேசக்கூடாது, புரியுதுங்களா? யாருனுடைய பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது. இப்படியெல்லாம் சீர்திருத்தம் இருக்கு. தனி மனித ஒழுக்கமும் சித்தாந்த சீர்திருத்தமும் கம்பல்சரி தெரிஞ்சுக்கிறணும். அது தெரிஞ்சுக்கிறாம நீ நிரந்தரமாக பயணம் பண்ணவும் முடியாது. தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம், அதுல இருந்து சீர்திருத்தமும் முக்கியம். இது ரெண்டும் வச்சுக்கிட்டு நீ உள்ள வாரியா வா, அது உனக்கு என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருப்போம். அப்போ சில நேரங்களில் இன்னும் ரொம்ப யதார்த்தமாகவும் கூட இருப்பேன். அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே இவரெல்லாம் இருப்பாரா அப்படின்னு கூட இருக்கும். இப்போ நம்ம என்ன மற்றவங்கள மாதிரி நிறைய அவங்க கொண்டைய வளர்த்து இப்போ கொஞ்சம் தான் வளர்த்துருக்கேன். என்ன அது மாதிரி வளர்த்து மேலே ஒரு சிமாடு மாதிரி கெட்டி கழுத்தை திரும்ப மாட்டாமல் கொட்டையை போட்டுக்கிட்டு அவசியமெல்லாம் கிடையாது. அப்படி போட்டால் தான் பெரிய ஆன்மீகவாதியா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு வேஷம். எப்படி? அதெல்லாம் ஒரு வேஷம் சாமி. அவங்க ஆன்மீகவாதியும் இல்லை. முதல்ல ஒரு விக்காரமாக வர்றவங்க பூரா வேஷம் போட்டு ஏமாத்துற வேலை. உண்மையான சிவனை நேசிக்கக்கூடியவங்க வேஷம் போட மாட்டாங்க. அவங்க வெளியே பெரிய அளவுக்கு விளம்பரத்துக்கு வரவும் மாட்டாங்க. ஏன்னா அதை விளம்பரத்தை விரும்புகிறவங்க கிடையாது. அவங்கள தெரிஞ்சு எவன் ஒருத்தன் நன்மை அடையணும்னு போகிறானோ அவன் தானாக தேடி போவான். அவனுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் ஈஸியாகவும் இங்கே வந்துடவும் முடியாது. புரிஞ்சுதுங்களா? சிவனுடைய அனுக்கிரகமும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து இருக்குதா, அவங்க தான் இங்கே உள்ள வர முடியும். வேற நீ எந்த கடவுளுடைய அனுக்கிரகம் வச்சிருந்தாலும் பொட்டணம் கட்டிட்டு வீட்டில் தான் இருக்கணும். இது உண்மை. இதை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. அந்த நிலைப்பாட்டில் தான் இந்த பரதேசி பயணம் இருக்கும். உண்மையாக இருக்கும். எதுனாலும் சரி, நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஆறுதலுக்காக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறது மாத்திரம் இங்கே எதிர்பார்த்து வந்தால் நடக்கவே நடக்காது. உண்மைதான். இதுதான் உன்னுடைய நிலைமை. இதுதான். இதில் நீ இப்படி பயணம் பண்ணுறியா, 3 விதமான பயணத்தை காட்டுவோம். இதில் இப்படி பயணம் பண்ணுறியா, இதில் பண்ணுறியா, இதில் பண்ணுறியா, நீ தேர்ந்தெடுத்துக்கோ. நான் இதில் தான் பண்ணு அதில் தான் பண்ணுன்னு இந்த பரதேசி ஒன்றை சொல்ல மாட்டேன். நீ எதில் முடிவு பண்ணுறியோ அதில் நீ பயணம் பண்ணு. அதுக்கு உண்டான வழிமுறையை காட்டி கொடுக்குறேன். அந்த பயணத்தில் நாங்கள் வந்துடுவோம். நிரந்தரமாக நீ பயணம் பண்ணுற இதில் அப்படின்னு சொன்னால் உனக்கு பின்னாடி நின்று எல்லா பாதுகாப்பும் கொடுப்பேன். உண்மையாக இருக்கும்போது அந்த ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஒரு ஏணி படியை தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏணியை ஒரு 16 பழுது 18 பழுது இருக்குன்னா நீ 18வது பழுது போகும்போது நீ ஜெயிச்சிருவ. நான் ஏணியை தான் தூக்கி போட முடியும். ஏறி போகிறது நீங்கள் தானே. கீழே விழுகாமல் ஏறி போகிறதுக்கு வேணால் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பழுது இடையில ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு. சரி, கஷ்டப்பட்டு அடித்து பிடிச்சி நீ ஏறி போய் நின்றுட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டேன்னு வச்சு. அதை விட இன்னொரு ரொம்ப இது இருக்குன்னு வச்சுக்கோ. நீங்க இந்த பரதேசிய பெரிய அளவில் நம்புறீங்களோ நம்பலையோ அது 2வது பிரச்சனை. இவனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். எப்படி? இவனுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா உன் பிரச்சனையை முடிஞ்சு வச்சு. இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ரகசியம். சரி, இந்த குழந்தை சரியான பாதையில் தான் பயணம் பண்ணுறான், நீ இறைவனை சார்ந்து தான் பயணம் பண்ணுவாங்க இந்த குடும்பம். அதனால இவங்க எப்படி சொல்கிறது,
பிற்காலத்தில் இவங்க வந்து ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சது. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காணாமல் போயிடும். அந்த நம்பிக்கையை வர வைங்கன்னு தான் சொல்கிறது நான். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வர வைங்க. இங்கே நம்புறது ரெண்டாவது தரம், உங்களுக்கு நம்பிக்கை வர வைங்கன்னு தான் சொல்கிறேன். அது எல்லோருக்கும் சொல்லுவேன், எல்லாருக்கும். நான் வந்து எதுவுமே மறைக்க மாட்டேன். வழிமுறை உன்னால் முடியலையா என்கிட்ட கேளு. இந்த வேண்டுதல் வைக்கிறேன் சாமி, என்னால் முடியல, உட்கார முடியல, இந்த வேண்டுதல் எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். உட்காந்து தான் ஒரு வேண்டுதல் பண்ணணும்னு கிடையாது. நம்ம உடல்நிலை எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அப்படியெல்லாம் நம்ம அந்த ரூட்டில் வேண்டுதலை வைக்கலாம். நடந்துக்கிட்டே வேண்டுதலை வை, புரியுதுங்களா? நடந்துக்கிட்டே வேண்டுதல் வைக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அது உனக்கு இன்னும் ஆழமாக உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும். ஒரு அரை மணி நேரம் நீ நம்ம சொல்லி கொடுக்குற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நீ நடக்கிறன்னு வச்சுக்க, அரை மணி நேரம் கழிச்சு உனக்கே தெரியாது நீ எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறன்னு. அப்படி கொண்டுட்டு போகும். நடக்க முடியாமல் இருப்போம், நம்ம குதிச்சு குதிச்சு போவேன் அந்நியாரம். அது அவ்வளோ வேலை செய்யும். காரணம் என்னென்னா, உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா உன்னைய துரிதப்படுத்தும். ஓடு 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 ஓடு, விடாத விடாதுன்னு நம்மளை விரட்டும், ஓடுவோம். அதுலேயே உனக்கு சிரமப்படுறியா, தனியான ஒரு படுக்கையை வச்சுக்கோ. அது கட்டில் கூட படுத்துக்கோ, கீழே கூட விரிச்சு படுத்துக்கோ. ஆனால் உன் படுக்கையினுடைய இதை இன்னொருத்தர் உன் வீட்டில் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, அவங்க அதை பயன்படுத்தக்கூடாது. நீ தான் அதில் படுக்கணும், நீ தான் எடுத்து பத்திரப்படுத்திக்கணும். அதில் படுத்துக்கோ, காலை நல்லா நேரம் நீட்டிக்கோ, கை ரெண்டும் நல்லா, இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு உன்னால் எவ்வளோ நேரம் வேண்டுதல் வைக்க முடியுமோ வை. அதுவாக உன்னை தன்னால் தூக்கத்தில் இருக்கும், அப்படியே தூங்கிடு, யாரும் கேட்க போகிறது. புரிச்சதுங்களா? அப்படி எத்தனை வழிமுறையில் நமக்கு இருக்குது வேண்டுதல் வைக்கிறதுக்கு, பிரார்த்தனை பண்ணுறது. ஆனால் பண்ணுறோமான்னா யாரும் பண்ண மாட்டோம், பண்ண மாட்டோம். அப்படி சொல்கிறத கேட்காம போகிறதா நிறையா பேர் கஷ்டத்துக்கு ஆளாயிடுறாங்க. இப்போ கூட இங்கே இருக்கிற பக்தரில் எனக்கு திருப்திகரமாக எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா கிடையாது. யாருமே எனக்கு திருப்திகரமானது யாருமே கிடையாது. ஏதோ இருக்காங்க அப்படின்றத, எனக்கு திருப்திகரமாக அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க, வேண்டுதல் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஏதோ வராங்க போகிறாங்க, சாப்பிட்றாங்க, இருக்கிறாங்க. அது சொல்லிட்டேன். விகாச்சார கணக்கு தான்ப்பா இங்கே. நீ எத்தனை % நீ நெருங்குறியோ அதுக்கு மாதிரி விகாச்சார கணக்கு தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பல முறை சொல்லியாச்சு. அவங்க பரவாயில்ல சாமி, நாங்கள் 10 வருஷம் இல்லை 5 வருஷம்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிற மட்டும் இருக்காங்க. வேறு என்ன செய்ய? இதுதான் சாமி இங்கே இருக்கிற நடைமுறை. சரியா? நம்புங்க, நம்பி பயணம் பண்ணுங்க. எந்த பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம உறுதி கொடுக்க முடியும். நீங்கள் நம்பினால். நம்பலான்னா அப்படியா சாமி, வாங்க சாமி, சிரிச்சுக்கிட்டே விபூதி வச்சு விடுச்சோன்னா விபூதி வச்சு விட்டு, சாப்பாடு இருந்தால் சாமி சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவேன். காப்பாற்றுவோன்னு காப்பாற்ற மாட்டேன். அதில் ஒன்றும் ஒளிமறைவே கிடையாது. நம்பாதவனை எப்படி காப்பாற்ற முடியும்? என்ன அப்படி பாய்க்கிங்க? நம்பினவனை மாத்திரம் தான் காப்பாடு. இப்போ நீ உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, தொட்டில் கிடக்கு. அந்த குழந்தை கை 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 கைன்னு அழுதாத்தான் பெத்தவ போய் தூக்கி போய் குழந்தை அழுகுதுன்னு பால் கொடுப்பான். அழுகாமல் அது வாட்டு காலை கை உதஞ்சிக்கிட்டே படுத்து கிடஞ்சின்னா அது நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இல்லை நீ இன்னும் 2 வேலையை பார்த்துட்டு மத்தியானம் வரைக்கும் அந்த பிள்ளைய தொட்டிலே போட்டு. இதானே உண்மை. அது அழுகாத பிள்ளை எந்த தாயாவது தூக்கி போய் பால் கொடுக்குற சரித்திரம் எங்கேயாவது இருக்கா? சரி, அது பாட்டுக்கு தொட்டில் படுத்துருக்கு, நம்ம அந்த வேலையை பார்த்துடலாம் இந்த வேலையை பார்த்துடலாம்னு தான் இப்படி மத்தியானம் வரைக்கும் பால் கொடுக்காம. அப்போது அழுத பிள்ளைக்கு தான் பால்னு இருக்கும்போது அப்புறம் இங்கே மற்ற விதிமுறை எப்படி மாறிடும்?
நீ உன் வகுத்துலேருந்து செமந்து பெத்த பிள்ளைக்கு அழுதா தானே பால் கொடுக்குற. ஏன் வளர்ந்து வந்த புள்ள வந்தால் கூட எனக்கு பசிக்குது சோறு கொடுனா தானே சோறு போட்டு கொடுக்குற. அவன் பாட்டு விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சான் விளையாண்டுக்கிட்டு தெரிஞ்சான் அவன் அந்த நேரம் சாப்பிடுவான் அப்படின்னு இருக்கிறோம். இல்லை நான் விளையாண்டுட்டு புள்ள சாப்பிடலன்னு தேடி போய் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்துருமா? அப்படி யாராவது இருக்காங்க? என்ன வாய் திறக்க மாட்டேங்கிங்க? ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கூப்பிடுவோம், அது வரலன்னா விட்டுருவோம். அது எப்போ வருதோ அந்நேரம் அப்போ தான் அதுதான் அதே மாதிரி தான். நீ நல்லா வந்தால் உனக்கு காப்பாற்றப்படும், வரலன்னா ரைட்டு போட்டுன்னு விட்டுருவோம். நீ என்ன பண்ணுறியோ அதுதான் இங்கேயும், புதுசாக ஒன்றும் கிடையாது. நடைமுறை மாத்திரம் மாறி இருக்கும், அவ்வளோதான். நடைமுறை மாத்திரம் மாறி இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வரணும். வந்தால் தான் ஜெயிக்க முடியும். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி. வரல அப்படின்னா தோற்று போயிடுவீங்க. எங்களுக்கு ஒன்றும் எந்த பாதிப்பும் வராது இல்லையா? ரெடி ஆயிடுச்சாடா ஈஸ்வரா?